வணக்கம் and welcome to Dhanyas Designers. இந்த வீடியோவில் ஒரு டிசைனுக்கு எப்படி நான் ட்ரேசிங் எடுத்து ஹேண்டுக்கு வந்து எப்படி அந்த டிசைனை ரெடி பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஹேண்டுக்காக நான் வந்து இந்த டிசைனை வந்து ட்ரேஸ் எடுத்தேன். ஆக்சுவலி நான் வந்து சிஸ்டமில் பெயிண்ட் இருக்கு இல்லையா, பெயிண்டில் வந்து இந்த மாதிரி லே அவுட் வந்து ரெடி பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஏன் நான் இப்படி சிஸ்டமில் ரெடி பண்ணேன் அப்படின்னா, நம்ம கையில் கூட வரைஞ்சிக்கலாம் இல்லையா ஸ்கேல் வச்சு. அப்படி வரையும் போது எனக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்து இந்த ஷேப் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கையில் வந்து முடியாதுன்னு தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் மாறினாலும் நல்லா இருக்காது, ஒரு ஸ்கொயரோட ஷேப் வந்து மாறினாலும் கரெக்டாக அமையாது. ஸோ இந்த டிசைனுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் நல்லது. எடுத்துட்டு இதே மாதிரி டிசைனை வந்து நம்ம மேலே வந்து வச்சுட்டு நமக்கு பாட்டம் ஹேண்டோட பாட்டம் பொசிஷன் வந்து இந்த மாதிரி லே அவுட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரேசிங் ஷீட்டு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஷீட்டு, அதை வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி அடியில் திருப்பி வச்சுட்டு அது மேலே நமக்கு என்ன டிசைன் ட்ரேஸ் எடுக்கணுமோ எப்பயும் போல் எந்தெந்த டிசைனுக்கெலாம் நம்ம ட்ரேஸ் எடுக்கும்போது இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே யூஸ் பண்ணி நாம் வந்துட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாகவே வந்து இதில் ட்ரா பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் இது வந்து நம்ம கையில் வரைஞ்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து வராது, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. என்ன தான் நம்ம வந்து கவனமாக செஞ்சாலும் கொஞ்சமாவது மாறிடும் அந்த அளவு. ஸ்கேலில் போடும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்த கார்னர்லலாம் முடிகிற இடத்துலலாம் வந்து நம்ம கரெக்டாக முடிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இதை வந்துட்டு நான் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம மேக்ஸிமம் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நான் மேக்ஸிமம் வந்து ட்ரேசிங் யூஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நான் கையிலே வரைஞ்சிட்டு தான் மேக்ஸிமம் டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணுவேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன்லாம் இன்னும் நான் அந்தளவுக்கு பண்ணலைன்னு தான் நினைக்கிறேன். பண்ண டிசைன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு ஹேண்ட்லேயே ஈஸியாக ட்ரா பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டிசைன் வந்து நான் ஸ்கேல் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஸ்டார்டிங்கில். பட் என்னென்னா கொஞ்சம் இந்த ஸ்கொயரோட ஷேப் வந்து மாறினாலும் இந்த ஹேண்டு, அதாவது இந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த ஸ்கொயர் ஷேப் எல்லாமே நம்ம இதே மாதிரி நம்ம பின் பண்ணிக்கணும். 4 பக்கமும் பின் போட்டு கிளாத்தோடு சேர்த்து பின் பண்ணிக்கணும். ட்ரேசிங் ஷீட்டு, இந்த ஜெராக்ஸ் ஷீட்டு, அப்புறம் கிளாத் 3யுமே சேர்த்து பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிசைனை வந்து அப்படியே நம்ம ஸ்கேல் வச்சு போகிறதுனாலும் போடலாம், நம்மளால் முடிஞ்சதுன்னா அந்த கோடை ஃபுல்லாமே நம்ம கையில் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நான் முடித்ததுக்கப்புறம் ட்ரேசிங் ஷீட்டை வந்து அடியில் இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இமேஜ் வந்து ஃபுல்லாக இதில் நல்லா கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டிசைன் போடும்போது நல்லா தெரியணும் இல்லையா. இப்போ நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி போடும்போது சரியாக தெரியாது. ஏன்னா ட்ரேசிங் ஷீட் நான் யூஸ் பண்ணது வந்து எல்லோ கார்பன் ஷீட்டு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் பென்சில்லையும் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அந்த இமேஜ் நமக்கு கொஞ்சம் நல்லா விசிபிளாக தெரியும். அதுக்காக அந்த லைன் தெரியும் இல்லையா, ட்ரேசிங் எடுத்த லைன் வந்து தெரியும் நமக்கு கிளாத்தில். அந்த லைன்லேயே அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து டிசைன் ஒர்க் பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், ஏதாவது ஐடியா. நம்ம வந்து வீட்டில் நமக்கு பிரிண்டர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு பெயிண்ட் வச்சு பெயிண்ட்லேயே வந்து இதை வந்து நாம் லே அவுட் எடுத்துக்கலாம். எடுத்து ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு நாம் அதை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த நம்ம எடுக்கிற பிரிண்ட் அவுட் வந்து லீகல் சைஸ் பேப்பரில் தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஹேண்ட் அளவுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து ஹேண்ட் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் லீகல் சைஸில் எடுத்தீங்க அப்படின்னா. அதை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆன்லைன் கான்டெஸ்ட் போய்கிட்டுருக்கு. ஓல்டு வீடியோஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.